தான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பார்த்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா. என்ன பண்றாரு? அப்பவே கிளம்புங்க, போயிட்டு வந்துடலாம்னு சொன்னேன். பொழுது போனதுக்கு அப்புறமா போய் பார்க்க முடியும். என்னதான் பண்றாருன்னு தெரியலையே. ஏங்க ஏங்க பொம்பளை நானே கிளம்பி வந்துட்டேன். இவருக்கு என்ன ஒரு வேட்டியும் சட்டையும் மாட்டிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம்? ஏங்க வந்தீங்களாங்க? பர்வதம் வரமா, 2 நிமிஷம் வந்துடுறேன். 2 நிமிஷமா? என்ன பண்ணுவாரு இவரு? ஐயோ கடவுளே. இவர் வரதுக்குள்ள என் புள்ள அங்க நொந்துருவான் போல இருக்கு. வாங்க கொஞ்சம் சீக்கிரம். வரு டார்லிங், நான் வந்துட்டேன். போலாமா? உங்களை நான் எப்ப கிளம்பி இருக்க சொன்னேன்? உடனே போயிட்டு வரணும் தானுங்க. இங்க போறதுக்கு இவ்வளவு நேரம்னா அப்புறம் வந்து ஆக வேண்டிய வேலையை நான் எப்பங்க பாக்குறது? வருமா, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போறோம் அதை சொல்லு. எங்க போறோன்னே சொல்லாம எனக்கு கிளம்பிடுன்னா நான் என்ன பண்ண முடியும்? எப்படி போற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கிளம்ப முடியும். நீ எந்த இடம்னே சொல்லல. அதனால நானா பார்த்து ஒரு பதமா கிளம்பி இருக்கேன். நீ என்னடா காத்துக்கிட்டு இருக்க? முதல்ல நம்ம எங்க போறோம் அதை சொல்லு. அது சொல்லலாம்ல, அது சொல்லிட்டு தான் உங்களை கூட்டிட்டு போவேனே. அது ஒண்ணும் இல்ல, இன்னையோட ஆடி மாசம் முடியுது, ஞாபகம் இருக்கா? அடடே, ஆடி மாசம் முடியுதா? இது என் பையனுக்கு தெரியுமா? அவனுக்கு முதல்ல தெரியணும். என் பையனுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவானே. நீ சூர்யா கிட்ட சொன்னியா இல்லையா? நான் சொல்றேன் இல்லையாங்க, இந்த விஷயம் சூர்யாக்கு நல்லாவே தெரியும். அவன் எப்ப எப்ப காத்துக்கிட்டு இருக்கான். இப்ப அது இல்லங்க விஷயம். சரி என்னம்மா, என்ன சொல்லு. ஆடி மாசம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம நாளை கடத்தப்படாதுல்ல. சூர்யாக்கும் துளசிக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கு என்னன்னு பாக்கணும்ல. அது என்ன பாருமா, இத போய் இப்படி கேட்டுட்டு இருக்கேன். இந்த வேலையெல்லாம் பாக்கணும்னா சொல்லு. நானே சாப்பிட்டு எல்லாத்தையும் பாத்துறேன். என்ன ஏற்பாடு பண்ணணும்னு மட்டும் சொல்லு. உடனே அப்படி அப்படிங்கிறதுக்குள்ள பண்ணிடுறேன். ஐயோ என்னங்க புரிஞ்சுக்காம பேசாதீங்க. ஏற்பாடு பண்றதுலாம் என்ன பெரிய விஷயமா? அது நம்ம பண்ணிடுவோங்க. முதல்ல நாலு கிழமை நல்ல நேரம் அது இதுன்னு எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாக்கணும்லங்க. அதுக்குதான் எனக்கு புரியல பாரு. என்ன விஷயம் அதை சொல்லு. அது ஒண்ணும் இல்லைங்க, நம்ம கல்யாணம் தான் என்ன ஏதுன்னு பார்க்காமலே சட்டத்திற்கு கல்யாணத்தை முடிச்சாச்சு. இதையாவது நல்ல நேரம் பார்த்து நடத்தணும்லங்க. அதான் அதுக்காக தான் சூர்யாவோட ஜாதகமும் துளசியோட ஜாதகத்தையும் எடுத்திருக்கேங்க. போய் ஜோசியர்கிட்ட ஒரு எட்டு கேட்டு வந்துடலாங்க. இவங்களுக்கு என்னைக்கு சாந்தி முகத்தை வச்சா நல்லா இருக்கும்னு ஒரு எட்டு கேட்டுட்டு வந்துடலாங்க. அதுக்கு தாங்க நம்ம 2 பேரும் போயிட்டு வரலான்னு இருக்கேன். என்னது ஜோசியம் ஜாதகமா? ஐயோ, இப்போதான் ஆடி மாசங்கிற ஒண்ணு முடிய போகுதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறேன். இப்போ ஜோசியம் ஜாதகமா? அப்பா என்னப்பா இதெல்லாம்? மகனே அமைதியா இருடா. உங்க அம்மா அப்படிதான், அவ பழைய பஞ்சாங்கம் அப்படிதான் ஏதாவது பேசிட்டு இருப்பா. நீ அமைதியா இரு, நான் பாத்துக்கிறேன். அப்பா பாருங்கப்பா, இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தெரியுமா? முதல்ல என்னடானா என் மாமனாரு, அடுத்து என்னன்னா ஆடி மாசம், இப்ப என்னடானா ஜோசியம் ஜாதகம் அது இதுன்னு. அப்பா என்னால முடியாது, பாத்துக்கோங்க. மகனே அப்பா இருக்கல, அப்பா இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? நீ கவலையே படாத. நாளைக்கு உனக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்கும், போதுமா? இது இந்த அப்பாவோட வாக்கு, புரியுதா? அப்பா கண்டிப்பா நடந்துரும்ல. சூர்யா அப்பா இருக்கேன்ப்பா, நீ எதுக்கு கவலைப்படுற? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா இரு. என்னம்மா பருவதம், இன்னைக்கு நாளுக்கு போய் ஜோசியம் ஜாதகம் அது இதுன்னுட்டு இங்க பாரு. மனசு ஒத்து போனதுக்கு அப்புறம் இனி ஜாதகம் என்ன ஜோசியம் என்ன அதெல்லாம் ஒண்ணும் பார்க்க வேண்டாம். நாளைக்கே நல்ல நாள் தான். நான் கேலண்டர்ல பார்த்து நாளைக்கு முகூர்த்த நாள் தான். நேரமும் எல்லாம் நல்லா தான் இருக்கு. நாளைக்கு நைட்டு எல்லா ஏற்பாடையும் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு அதான் சரியா வரும். நீ நினைக்கிற மாதிரி ஜோசியம் பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணும் எதுக்கு? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் சொல்றது கேளு. நாளைக்கு இதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுவோம். ஏற்கனவே சூர்யாவுக்கு துளசிக்கும் எக்கச்சக்க பிரச்சனை மேல பிரச்சனை வந்துருச்சுங்க. இனியும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம அவங்க வாழ்க்கை நல்லபடியா தொடங்கணும்லங்க. அதுக்காக தான் இந்த ஜோசியத்தை பாத்துட்டு வந்துடலாமே எனக்கு மனசா பாடுதுங்க. எங்க ப்ளீஸ்ங்க போய் ஒரு எட்டு பாத்துட்டு வந்துருவாங்க. அதை பார்த்தாதான் எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். சூர்யா அதான் அப்பா இருக்கலப்பா, அப்பா பாத்துக்க, நீ கவலைப்படாத. பருவதம் இதெல்லாம் தேவையாமா? இதெல்லாம் வேண்டாம், நான் சொன்ன கேளுமா. என் மனசு சரியில்லைங்க, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. நம்ம போய் ஜோசியக்கார பாத்துட்டு இதை என்னைக்கு வச்சுக்கலான்னு ஒரு நல்ல நாள் கிளம்பியும் தேடிட்டு வந்துருவாங்க. அந்த நாள் நல்லபடியா வச்சுக்கலாங்க. சொன்ன கேளுங்க. இத்தனை நாள் பொறுத்துதான், இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு பொறுத்துக்க மாட்டானா? நம்ம சூர்யா கிட்ட பேசிக்கலாங்க. சொன்ன கேளுங்க. என்னது சூர்யா கிட்ட பேசிக்கலாமா? அம்மா வச்சுன்னு பாக்க எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையில ஏமா இப்படி விளையாடுறீங்க? ஐயோ என் புள்ள பாவம். பர்வதம் சொன்னாலும் கேட்க மாட்டானே, இப்ப என்ன பண்ணலாம்? பர்வதம் உன் வலிக்கே நான் வரேன். ஆனா என் பிள்ளைக்கு நாளைக்கு கண்டிப்பா சாந்தி முகூர்த்தம் நடக்கும். நான் நடத்தி காட்டேன். ஐயோ பர்வதம் உனக்கு என்ன இப்போ ஜோசிய பாக்கணும் அவ்வளவுதானே? இதுக்கு எதுக்கு நம்ம போய்கிட்டு? நம்ம ஜோசியக்காரா இருக்காருல்ல, அவரை நான் வீட்டுக்கே வர சொல்றேன். அவரை வச்சு ஒரு நல்ல நாளும் கிளம்பி குடிச்சிருவோம், சரியா? அதெல்லாம் நான் கூட்டா வருவாரு. அவர் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டுருவோம், சரியா? அப்பா என்னப்பா நீங்களுமா? சூர்யா அப்பா இருக்கேன்ப்பா, நீ கவலைப்படாத. உனக்கு நாளைக்கு கண்டிப்பா நடக்க வேண்டியது நடக்கும், போதுமா? நடக்கும், பாத்துக்கோங்க. சரிங்க, நீங்க சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. நீங்க ஜோசியக்காரருக்கு போன் போட்டு வீட்டுக்கு வர சொல்லுங்க. அவர் வந்ததும் என்ன சொல்றாரு ஏன் சொல்றான்னு கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஏற்பாடுகளை பண்ணிப்போங்க. அப்புறம் இன்னைக்கு ஜோசியக்காரர்கிட்ட கேட்டுட்டு என்ன சொல்றாருன்னு பாத்துக்கிட்டு நாளைக்கு போய் நம்ம துளசியை கூட்டிட்டு வந்துருவாங்க. துளசியில என் புள்ள முகத்துல பிரகாசத்தை பாரு. டேய் மகனே, அப்போ உன் பொண்டாட்டி நீ அவ்வளவு மிஸ் பண்ற. கவலைப்படாத மகனே, துளசி வருவா. உங்களுக்கு நடக்க வேண்டியது எல்லாமே சிறப்பா நடக்கும். நீங்க இனி உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பீங்க. அதுக்கு இந்த அப்பன் கேரண்டிடா. போய் நாளைக்கு போய் துளசி
கூட்டிட்டு வந்துருவோமா? என்ன பருவத்தை கேட்டுட்டு இருக்கேன். நாளைக்கு காலையிலே நம்ம முதல் வேலையா போய் நம்ம மருமகளை கூட்டிட்டு வரதான் நம்ம வேலையே. ஆமாங்க, நீங்க சொல்றதா சரி. முத வேலையா நாளைக்கு காலையிலே போய் துளசியை கூட்டிட்டு வந்துருங்க. என் மருமக எல்லாமே இந்த வீடை விரிச்சோன்னு இருக்கு. முதல்ல போய் அவளை கூட்டிட்டு வரணும். அதுக்கு என்ன பருவதம், காலையில முதல் வேலையா நம்ம மருமகளை போய் பார்த்து கையோட கூட்டிட்டு வரதான் நமக்கு வேலையே. போதுமா? ஆமாங்க, இந்த விஷயம் மட்டும் சூர்யா தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவன் ஆல்ரெடி சந்தோஷப்பட்டுட்டு தான் இருக்கான். என்னங்க சொல்றீங்க? கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு, உனக்கே புரியும். முன்னாடியா? பின்னாடி என்ன இருக்கு? ஆல்ரெடி புரியும். அது சரி, என் புள்ள பின்னாடி தான் நிக்கிறான். என்னப்பா சூர்யா, எப்ப வந்த? எப்பல இருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க? நீங்க பேச ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துட்டம்மா. அதான் ஜோசியக்கார பார்க்க போகணும்னு சொன்னீங்களா, அப்பவே வந்துட்டம்மா. அது சரி, அப்ப நான் உனக்கு எதுவும் சொல்ல வேண்டியது இல்ல. நீ எல்லாத்தையும் கேட்டுப்பல. ஆமாப்பா சூர்யா, நானும் அப்பாவும் ஜோசியக்காரர்கிட்ட பேசி என்ன எதுன்னு சொல்றான்னு பார்த்து நாளை குறிச்சிடலாம். சரியா? இவ்வளவு நாள் பொறுத்துட்டேன், இன்னும் கொஞ்ச நாளும் அப்படி பொறுத்துக்க. அம்மா ரொம்ப சோதிக்கிறீங்கம்மா. வேண்டாம்மா. ஐயோ, ஜோசியக்காரன் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. அப்பா மகனே கவலைப்படாத, அப்பா இருக்கல, எல்லாத்தையும் அப்பா பாத்துப்பேன். உங்களை மட்டும்தான் நம்பிட்டு இருக்கேன். என்னப்பா சூர்யா, என்ன துளசி வரது ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. உங்க மருமக வர்றது உங்களுக்கே சந்தோஷமா இருக்கும்போது அப்போ எனக்கு இருக்காதா? அவளை எவ்வளவு மிஸ் பண்ணுன்னு எனக்கு தாம்மா தெரியும். அது சரிடா மகனே, தினமும் அவளதான் போய் பாத்துட்டு வரேன், ஆனாலும் மிஸ் பண்றேன். அது சரி, உன் பக்கத்துல இருந்தாலும் மிஸ் பண்ணாம இருப்ப போல இருக்கு. சரி சரி, காலையில முத வேலையா நான் அப்பாவை போய் துளசி கூட்டிட்டு வந்துடும். ஏமா நானே போய் கூட்டிட்டு வந்துடுறேனே. டேய் மகனே, இந்த மாதிரி விஷயம்லாம் பெரியவங்க தான் பண்ணணும்னு சிலர் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த வீட்டுல பெரியவங்க யாரு? நானும் அப்பா வந்தானே. அப்ப நானும் அப்பாவும் போய் எங்க வீட்டு மருமகளை கையோட கூட்டிட்டு வந்துடும். நீ கவலைப்படாதப்பா, உன் பொண்டாட்டிக்கு எந்த பாதிப்பும் இல்லாம பதமா கூட்டிட்டு வந்துடும். சரியா? இல்லம்மா, நான் கூட வந்தா இன்னும் நல்லா இருக்குமே. துளசியும் சந்தோஷப்படுவாள, அதுக்காகதாம்மா. டேய் சூர்யா, ஆனாலும் உன் அக்கா ரொம்ப பெருசா இருக்கறா. இந்த இருக்க வீட்டுக்கு நீயும் கூட வரியா? நீ கொஞ்ச நேரம் இங்க இருந்தீனா நாங்க இப்படி போய் 5 நிமிஷத்துல என் மருமகளை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துருவோம். அந்த 5 நிமிஷம் உன்னால பொறுக்க முடியாதா? அம்மா என்னம்மா, நான் வந்தா நல்லா இருக்கும், அவ ரொம்ப சந்தோஷப்படுவாமா. நானும் வரேனே, நம்ம 3 பேரா சேர்ந்து போய் கூட்டிட்டு வந்துடலாமே. நானும் வரேம்மா, ப்ளீஸ்மா. என் பிள்ளைக்கு என் மருமகளை விட்டு இருக்க முடியல, அப்படிதானே? சரி சரி, நாளைக்கு காலையில முத வழியா போய் துளசியை கூட்டிட்டு வந்துருவோம். சரியா? அப்புறம் என்ன பாத்துயா, சந்தோஷமா? நாளைக்கு உன் பொண்டாட்டி உன் கூட இருப்பா. போதுமா? இதோட உன் பொண்டாட்டி உன்கிட்ட இருந்து யாரும் பிரிக்க மாட்டாங்க. நீயே உன் பொண்டாட்டியா கண்ணு கருத்துமா பாத்துக்கலாம். ஆமா சூர்யா, இனிமே உன் பொண்டாட்டி யாரும் உன்கிட்ட இருந்து பிரிக்கவே மாட்டோம். போதுமா? இதெல்லாம் நல்லாதான் சொல்றீங்க. அப்புறம் சாஸ்திரம் சம்பிரதாயங்கிற பேர்ல ரொம்ப வச்சு செய்றீங்கம்மா. அம்மா இனிமே நீங்க சொன்ன மாதிரி அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சிட மாட்டீங்களா? டேய் சூர்யா, அதெல்லாம் இனிமே எதுவும் கிடையாது. இனிமே அவ உன் கூடவே தான் இருப்பாளே. நாங்க கூப்பிட்டாலும் நீ கொடுக்க வேணாம், உன் பொண்டாட்டி நீயே வச்சுக்கலாம். பாத்துக்க. ஆமா சூர்யா, இனி உன் பொண்டாட்டி உன் கூடவே தான் இருப்பா. தலை பிரசவத்துக்கு மட்டும் அம்மா வீட்டுக்கு போவா. முகாம் இருக்கும்போது தலை பிரசவத்துக்கு அவளை கண்டிப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்பணும். அப்போ ஒரு வாட்டி நீ பிரியற மாதிரி இருக்கும். இப்பல இருந்தே அதுக்கு தயாரா இருந்துரு. சரியா? தலை பிரசவமா? அம்மா இனிமே அவ எங்கே போக கூடாதுமா. எது வந்தாலும் எல்லாமே இங்கே தான். நம்ம வீட்டுல வச்சு எல்லாத்தையும் பாத்துக்கலாமா. இனிமே என் பொண்டாட்டி மட்டும்தான், யாருக்கும் கிடையாது. அது சரி. சரி சூர்யா, நீ போ. நாங்களும் ஜோசிக்கார பாத்துட்டு என்ன ஏதுன்னு பேசிட்டு அப்புறமா உனக்கு சொல்றோம். நீங்க ஜோசிக்காருக்கு ஃபோன் பண்ணுங்க, அவர் வந்துட்டாருன்னா நம்ம கேட்டலாம்ல. அப்பா எல்லாம் சரியா வருமா? மகனே நீ கவலையே படாது. உனக்கு நாளைக்கு நடக்க வேண்டியது சிறப்பா நடக்கணும். இந்த அப்பா சொல்லிட்டல, அதை நினைச்சு மட்டும் சந்தோஷப்படு. நீ வேற எதையும் நினைச்சு கவலைப்படாத. சரியா? இந்த அப்பா இருக்கண்டா, எல்லாத்தையும் மத்ததும் நான் பாத்துக்கிறேன். சரியா? அது போதும்பா, நீங்க இருக்குன்னு சொல்றீங்களா, எனக்கு அது போதும்பா. எல்லாத்தையும் பார்த்து பண்ணிடுங்கப்பா. என் மகனே நான் பாத்துக்கிறேன், நீ போய் துளசியை பாக்குற வேலையை பாரு. ஓ ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நானும் அவளை காலையில இருந்து பார்த்து ரொம்ப நேரம் ஆகுது. நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன்ப்பா. நீங்க ஃபோன் பண்ணீங்களா? பண்றேன் பகுதம். என் மகனே நீ கிளம்பு. அந்த கோழி எல்லாம் மேஞ்சிட்டு இருக்குமா, நீ இந்த பூவெல்லாம் கட்டி முடிச்சிட்டு கோழிங்களை கொண்டு போய் கூட எல்லாம் அடைச்சிடு. அம்மா கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அம்மா கடைக்கா? எதுக்குமா, என்ன வாங்கணும்னு சொல்லுங்க, நான் வேணா போயிட்டு வரேன். ஐயோ, நான் உன்னை கடைக்கு அனுப்புறது மாப்பிளைக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ வீட்லயே இரு. இந்த பூவை கட்டிட்டு சாமிக்கு போட்டுட்டு நீ வீட்டுல இருமா, நான் போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் லேட் ஆகும், என்ன கொஞ்சம் நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்கு, நான் வந்துடுறேன். அப்பா பக்கத்து ஊர் இருக்கு, வேலைக்கு போயிருக்காரு, அவர் வரவும் கொஞ்சம் நேரம் ஆகும். நீ கொஞ்சம் தனியா தான் இருக்கணும், பார்த்து இருந்துக்க. அம்மாவும் அப்பா இப்ப வந்துருவோம். சரியா? அம்மா நான் தனியா இருக்கிறதுக்கு கூடவே வரலாம் இல்லம்மா, நான் வீட்டுல தனியா தானே இருக்க போறேன். நானும் உங்க கூட வரேன். வாங்கம்மா, நம்ம 2 பேரும் ஒண்ணா போயிட்டு கடைக்கு போயிட்டு வந்துருவோமா? இல்ல துளசிமா, கோழி இப்ப தானே திறந்து விட்டுருக்கோம், அவங்கள கொஞ்சம் மேய்ஞ்சிடுவாங்க. மேய்ஞ்சதுக்கு அப்புறம் கூடையில போட்டு அடைக்கணும். அந்த பக்கம் 2 ஆடுங்களும் மேய்ஞ்சிட்டு இருக்கு, அவங்களையும் இழுத்து கட்டணும்ல. நம்ம 2 பேரும் ஒண்ணா போயிட்டோம்னா இவங்களெல்லாம் யாருமா பாத்துக்கிறது? அதுக்காக தான் நான் போயிட்டு இப்பவே வந்துடுவேம்மா. ஏமா இப்ப அர்ஜென்ட்டா நீ கடைக்கு போய் ஆகணுமாமா? அப்பா வந்த பிறகு அப்புறமா பொறுமையா போலாம்லம்மா. இப்ப என்னம்மா அப்படி வாங்க போறீங்க? வீட்டுல மளிகை சாமான் இருக்கேம்மா, அப்புறம் என்னம்மா? அது இல்ல துளசி, இன்னையோட ஆடி மாசம் முடியுதுமா, நாளைக்கு ஆவணி ஒண்ணு பிறக்குது இல்ல. நாளைக்கு அண்ணன் அண்ணி உன்னை வந்து கூட்டிட்டு போவாங்க. உன்னை அவங்க கூட அனுப்பும்போது வெறும் கையை அனுப்ப முடியாது இல்லம்மா. எங்களால முடிஞ்ச சின்ன சீர் எல்லாம் செஞ்சு தானே அனுப்பணும். அதுக்காக தான் கொஞ்சம் தான் பழங்க அது இதுன்னு வாங்க வேண்டியது இருக்கு. அம்மா வாங்கிட்டு உடனே வந்துடுறேம்மா. ஏமா அத்தையும் மாமாவும் இதெல்லாம் கேட்கறாங்களாம்மா? அவங்களும் இதை கேட்கலாம்மா, நீங்க ஏமா இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறீங்க? அண்ணனும் அண்ணியும் கேட்கறாங்களோ கேட்கலையோ,
ஒரு பொண்ணை பெத்தவங்க இதெல்லாம் கரெக்டா செஞ்சிடணுமா? நாளைக்கு ஒரு சொல் வந்துடக்கூடாதுல, அதுக்காக அண்ணா அண்ணி எதனா சொல்லுவாங்கன்னு சொல்லல. இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும்ல, நாங்க இது நீ என் பொண்ணுக்கு செய்யணும்னு. அதுதான், வேற ஒண்ணும் இல்லம்மா. நீ கொஞ்ச நேரம் வீட்டுல இருந்துக்க, அம்மா வந்துடுறேன் சரியா? உனக்கு ஏதாவது ரொம்ப போர் அடிக்கிற மாதிரினா போன் பண்ணி யாழ்னி கூப்பிட்டுக்க. யாழ்னி நேத்ரால பக்கத்துல தானே இருக்காங்க, கூப்பிட்டுக்க சரியா? ஐயோ அம்மா, நான் தனியா இருக்கிறதுக்குலாம் இது பண்ணிட்டு கேட்கலம்மா. நீங்க ஒண்டியா போறீங்கல்ல, நீங்க தனியா போறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, அதனால நானும் கூட வரேன்னு சொன்னேன். நீங்க பொருள் எல்லாம் வாங்கி தனியா தூக்கிட்டு வர முடியாதுல்ல, நான் வந்தா நானும் கொஞ்சம் ஷேர் பண்ணி கூட்டிட்டு தூக்கிட்டு வருவேன்மா, அதுக்காக தான்மா. அதெல்லாம் எதுவும் வேணாமா துளசி, உன்னை வேலை வாங்குறது மட்டும் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நீ உங்க வீட்டுல போய் எவ்வளவு வேலை வேணா செஞ்சுக்க, அது உங்க வீடு. இனி இங்கெல்லாம் நீ எந்த வேலையும் செய்ய வேணாமா, நான் பாத்துக்கிறேன் சரியா? நான் போயிட்டு வாங்கிட்டு ஆட்டோல வந்துடுவேன் சரியாமா? சரி, பார்த்து பத்திரமா இருந்துக்க, அம்மா போயிட்டு உடனே வந்துடுறேன். நான் உங்ககிட்ட கேட்டேன்னா நீ இப்படிதான் பேசிட்டே இருப்பேன். சரிம்மா, நீங்க கிளம்புங்க, நீங்க போயிட்டு வாங்க. நான் கோழி ஆடெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்கம்மா. சரிம்மா துளசி, வந்துடுறேன். எனக்காக அம்மாவும் அப்பாவும் மாறி மாறி இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வருத்தமா தான் இருக்கு. ஆனா மாமாவும் அத்தையும் எதுவும் கேட்கலையே. அது சரி, அம்மா சொல்றது கரெக்டு தானே, அவங்க எதுவும் கேட்டாலும் கேட்கலனாலும் இவங்க செய்யணுங்கிற முறை இருக்குல்ல. சரிம்மா, நீங்க பண்றதா சரி. சரி, அம்மாவும் அப்பாவும் வரதுக்குள்ளார இந்த பூவை கட்டி முதல்ல சாமிக்கு போட்டுட்டு உள்ள வேற ஏதாவது வேலை இருந்தா பாப்போம். இன்னையோட ஆடி மாசம் முடியுதா? இதை நான் பார்க்கவே இல்லையே. அம்மா, இந்த விஷயம் மாமாக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப நாளைக்கு நான் மாமா கூட இருப்பேன். மாமா, உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியலையான்னு தெரியலையே, ஆனா எனக்கு இதை கேள்விப்பட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ஆடி மாசம் முடிஞ்சிருச்சு, அப்ப இனிமே என் மாமா கூடவே இருப்பேன். என் மாமா, என் செல்ல மாமா. இனிமே இந்த துளசி இந்த சூர்யா மாமா கூடவே இருப்பா. என்னது மாமா? ஐயோ, அம்மாவும் அப்பாவும் வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்சது, மாமா சேட்டை அதிகமாகுமே. இப்ப என்ன சொல்லி சமாளிக்கலாம்? மாமா என்னடி, நானும் வாசல்ல நின்னுட்டு அவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருக்கேன், யாருமே ஆளை காணும். அப்புறம் நானும் அதான் பின்னாடி பக்கமா இருப்பீங்களேன்னு நினைச்சு வந்து பார்த்தா இங்க உட்காந்துட்டு கனவு உட்காந்துட்டு இருக்கேன். என்னடி பண்ற இங்க உட்காந்துட்டு? வெயில் எப்படி அடிச்சிட்டு இருக்கு, இங்க நின்னுட்டு இங்க உட்காந்துருக்கேன். அது மாமா, மாமா இங்க கோழி எல்லாம் திறந்து விட்டுருக்கோமா, அதான் மாமா. கோழி எல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு கூடல போட்டு அடைக்கணும்ல மாமா. அந்த பக்கமா ஆடு மேயுது மாமா, ஆடையும் இழுத்து கட்டணும்ல, அதனால இந்த பக்கம் உட்காந்துட்டு இருந்தேன். இங்க ஒண்ணு வெயில் அடிக்கல பாருங்க, மரத்து நிழல்ல தான் உட்காந்துட்டு இருக்கேன். இங்க நல்லா நிழலா ஜில்லுன்னு தானே மாமா இருக்கு. வீட்டுக்குள்ள இருந்தாலும் காத்து வராதுல, இங்க நல்லா காத்து சில்லு சில்லுன்னு வருதுல மாமா, அதான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன். நீ என்ன சொன்னாலும் சரி, அத்தை எங்க? உன்னை வெயில காய வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க? உள்ள இருக்காங்களா? வாசல்ல நின்று அவ்வளவு நேரம் கூப்பிடுறேன், அத்தை கூட என்னன்னு கேட்கலாம். அத்தை எங்கடி? அம்மா, அம்மா வந்து, அம்மா எங்க, என்ன சொல்றது அம்மா? என்னடி, நான் ஏதோ தப்பா கேட்டேன்? அத்தை எங்கன்னு கேட்டேன், அத்தை எங்கடி சொல்லு. நீங்க என்ன மாமா தப்பா கேட்க போறீங்க? அம்மாவை கேட்டீங்க, அம்மா தானே. அம்மா தோ இங்க, இங்கதான். அது எங்க? இங்கதான். எங்க அம்மா எங்கடி இருக்காங்க? அது வந்து மாமா, அம்மா கிச்சன்ல குளிக்கறாங்க மாமா. என்ன, கிச்சன்ல குளிக்கறாங்களா? இவ தெளிவாதான் இருக்காளா? ஏய், என்ன சொன்ன? அத்தை கிச்சன்ல குளிக்கறாங்களா? ஆமா மாமா, அம்மா கிச்சன்ல குளிச்சிட்டு இருக்காங்க மாமா. இது என்ன மாமா சந்தேகம்? அம்மா கிச்சன்ல குளிக்கிறது பெரிய விஷயமா? அதான் குளிக்கறாங்க. ஆமா, நான் இப்ப என்ன சொன்னேன்? ஐய, இல்ல 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 இல்ல. என்னடி, என்னாச்சு? எதுக்கு இப்ப வளரிட்டு இருக்கான்? இப்ப அத்தை எங்க இருக்காங்க அதை சொல்லு. ஐயோ, உளறி காட்டி குத்துற போல இருக்கே மாமா. அம்மா கிச்சன்ல சமைக்கிறாங்க மாமா, சமைக்கிறாங்க. அதுதான் வாய்க்கு தவறி அப்படி சொல்லிட்டேன் மாமா. அதானே பார்த்தேன், அத்தை கிச்சன்ல இருக்காங்களா? ஆனா நான் வாசல்ல என்ன கூப்பிட்டு அவங்க கேட்குமே, ஆனா வரவே இல்லையடி. மாமா, அம்மாக்கு வயசாகுதுல்ல, காது கூட கேட்காம போகும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா மாமா? வந்ததுல இருந்து அதே கேட்டுட்டு இருக்கீங்க. கரெக்ட் தான், சரி விடு. ஆமா, இந்நேரத்துக்கு நான் இங்க வந்தது கரடிக்கு மூக்கு வேர்த்திருக்குமே, கரடி வந்து நிக்கணுமே. கரடி எங்க? ஆமா, என்ன மாமா அப்பா வச்சு முச்சுமா கரடி கரடி சொல்றீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்க அப்பா எவ்வளவு அழகா இருக்காரு, அவரை போய் கரடி கரடின்னு சொல்றீங்க? ஏய், உங்க அப்பா கரடின்னு சொல்லாம எப்ப பாரு என் பொண்டாடிக்கிட்ட பேச வந்தாலே குறுக்கால வந்து நின்னுறாரு. அப்பா ஒரு கரடி தானடி, கரடின்னு சொல்லாம குருவி நான் சொல்ல முடியும்? மாமா, அப்பா வச்சு முச்சுமா அப்படி சொல்லாதீங்க. அவருக்கு என்ன, அவர் ஒன்னும் கரடி மாதிரிலாம் இல்ல, அவர் அழகா தான் இருக்காரு. ஆமா, உங்க அப்பா தானே ரொம்ப அழகு. நீங்க அவருக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோமா? போங்க மாமா, இப்ப என்ன நீங்க வம்பிழுத்துக்காக வந்திருக்கீங்களா? மாமா, நீங்க இங்க இருந்தா என்ன வம்பிழுத்துட்டே தான் இருப்பீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க, போங்க மாமா. போங்களா? ஓய், என்னடி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். சரி, கேட்டதுக்கு பதில சொல்லு. கரடி எங்க? சும்மா அப்பா அப்படி சொல்லாதீங்க. அப்பா அப்பா அப்பாவும் வீட்டுக்குள்ளதான் இருக்காரு. மாமாவும் வீட்டுல இருக்காரா? இவ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னமோ தப்பா தெரியுது. ஐயோ, மாமாக்கு சந்தேகம் வந்துச்சா? யோசிக்கிறாரு. மாமா இந்த டைமுக்கு வீட்டுக்குள்ள இருக்க மாட்டாரு. இவ என்னமோ நம்ம கிட்ட மறைக்கிறா. இன்னமும் மறைக்கிறாளே, இவ மொழியும் சரியில்லையே.
திருட்டு மொழியா இருக்கேன். அடி முண்டக்கண்ணி, எதுக்கு இந்த திருட்டு மொழி? நீரடி போட்டு வாங்குறேன். பொண்டாட்டி, மாமா உள்ளதாடி இருக்காரு. சரி, நான் மாமா பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு. ஐயோ மாமா, மாமா இப்ப நீங்க போகாதீங்க மாமா. மாமா அப்பா கொஞ்சம் பிஸியா இருப்பாரு மாமா. இப்ப நீங்க போக கூடாது மாமா. நீங்க இங்கே இருந்து என்கிட்ட பேசுங்க மாமா. ரைட், இவ என்ன மத்தியில அங்கே பண்றா. அவளு இல்லடி, மாமா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். ஐயோ மாமா, சொல்றேன் மாமா. அப்பா ரொம்ப பிஸியா இருக்காரு மாமா. இப்ப நீங்க போனா அப்பாவை பார்த்து பேச முடியாது மாமா. அப்பா கொஞ்சம் பிஸி. நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மாமா. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பா கிட்ட போய் பேசுங்க மாமா. ஏய், அப்படி என்ன என் மாமனார் ரொம்ப பிஸியா இருக்காரு? என்னடி பிஸி? மாமனாரும் உள்ள இருக்காரு, மாமியாரும் உள்ள இருக்காங்கன்னா என்னடி, உனக்கு ஏதாவது தங்கச்சி தம்பி பாப்பாக்கு ரெடி பண்றாங்களா என்ன? அது ஆமா மாமா. இவன் என்ன சொல்றான்? ஆடி பொண்டாட்டி, என்னடி சொல்ற? உண்மையாவே மாமனாரும் மாமியாரும் அதுக்கு தான் ரெடி பண்றாங்களா என்ன? இவர் எதுக்கு இவ்வளவு அதிர்ச்சி ஆகுறாரு? ஆமா, இப்ப இவர் என்ன கேட்டாரு? மாமா, நீங்க கேட்ட கேள்வி மறுபடியும் கேளுங்க மாமா. நான் உண்மையா இல்லன்னு சொல்றேன். அடியே, மாமனாரும் மாமியாரும் உள்ள உனக்கு ஏதோ தங்கச்சி பாப்பா தம்பி பாப்பா ரெடி பண்றாங்களா என்ன? ஐயோ, இதுக்கான ஆமான்னு சொன்னேன். மாமா அப்படிலாம் இல்ல மாமா. அதான பார்த்தேன். ஆடி மாசம் என்னையும் உன்னையும் பிரிச்சு வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் ஜல்சா பண்றாங்களா என்ன? விட மாட்டேன்டி, குறுக்க பூந்து களைச்சு விட்டு மாவட்டத்தை பாத்துக்க. ஐயோ மாமா, அப்படிலாம் இல்ல மாமா. நான் ஏதோ ஒரு நினைப்புல இருந்ததால நீங்க கேட்ட கேள்விக்கு தப்பா பதில் சொல்லிட்டேன் மாமா. அப்படிலாம் இல்ல மாமா. அம்மா கிச்சன்ல வேலை செய்யறாங்க, அப்பா வேற வேலையா வேற இடத்துல இருக்காங்க மாமா. அதான் மாமா. மாமா முண்டக்கண்ணி, என்னமோ என்கிட்ட மறைக்கிறா. வீட்டுல இருக்காங்களா இல்லையா? இவ என்னமோ தில்லாலங்கடி பண்றா. அடி முண்டக்கண்ணி, இருடி. பொண்டாட்டி, முதல்ல நீ எழுந்திரி. புருஷங்கார நின்னுட்டு இருக்க, உட்காந்துட்டு இருக்க. எழுந்திங்க வாடி. மாமா எழுஞ்சிட்டேன். சொல்லுங்க மாமா. எழுந்துட்டு அங்க தூரமா நின்னா என்ன அர்த்தம்? பக்கத்துல வாடி. மாமா, அது எப்படி பக்கத்துல வர முடியும்? அப்பா அம்மா உள்ள இருக்காங்க, அதெல்லாம் வர முடியாது. நீங்க வீட்டுக்கு போங்க. நீங்க வீட்டுக்கு போங்க மாமா. அப்பா வந்துட்டா அப்புறம் உங்களை எதுனா கேள்வி கேட்டு தொலைச்சு எடுத்துருவாரு. நீங்க வீட்டுக்கு போங்க மாமா. ஏய், அதெல்லாம் வீட்டுக்கு போக முடியாது. உன்னை பார்க்கணும் தான் வந்திருக்கேன். உனக்கு கொஞ்ச நேரம் இருக்க போறேன். சரி, உண்மையா சொல்லு, அத்தையும் மாமாவும் வீட்டுல இருக்காங்களா? மாமா, அது வந்து அம்மா அப்பா வீட்டுக்குள்ள. அடி பொண்டாட்டி, அதான் உனக்கு என்கிட்ட போய் சொல்ல வரல. அத்தையும் மாமாவும் வீட்டுல இல்ல அதானே? அவங்க வீட்டுல இல்லைன்னதும் இவன் ஏதாவது சேட்டையை காட்டுவானேங்கிறதுனால என்கிட்ட இவ்வளவு நேரம் ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமேனு வளரி தள்ளி இருக்க. அப்படிதான் என் பொண்டாட்டி. சொல்றி முண்டக்கண்ணி. மாமா, ஆமா மாமா. நீங்க அம்மா அப்பா இருக்கும்போது உங்க சேட்டை எப்படின்னு எனக்கு தெரியும். இப்ப நான் உங்க ரெண்டு பேரும் வீட்டுல இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாதா? அதனாலதான் அப்படி சொன்னேன். மாமா, நீங்க பாருங்க, அம்மா அப்பா வீட்டுல இல்லதான், ஆனா உடனே வந்துருவாங்க. நீங்க இப்ப கிளம்புங்க, அதான் சரியா வரும். போங்க மாமா. என் பொண்டாட்டி, என் மாமனாரு பக்கத்து ஒரு வேலைக்கு போயிருக்காரு. அவர் வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும் எனக்கு தெரியும். ஆனா அத்தை தான் எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. அத்தை வந்தாலும் பிரச்சனை இல்லை. அத்தை தானே, பாத்துக்கலாம். உள்ளவாடி. ஏய், உள்ளவா. நான் உள்ள வர மாட்டேன் மாமா. நான் உள்ள வரல, நீங்க வேணா உள்ள போங்க. எனக்கு வெளியில வேலை இருக்கு. அடி பொண்டாட்டி, இப்ப நீ ஏன் உள்ள வரலன்னு வச்சுக்கேன், தூக்கிட்டு போயிடுவேன். எப்படி வசதி? நீ ஏன் வரியான தூக்கிட்டு போகலாம்? மாமா, நான் சொன்னல, கோழியெல்லாம் கூடையில போட்டு அடைக்கணும். அங்க ஆடு வேற மேயுது, ஆடை இழுத்து கட்டணும் மாமா. அம்மா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனாலதான் போங்க மாமா, எனக்கு நிறைய வேலை இருக்கு மாமா. அதெல்லாம் அத்தை வந்து பாத்துப்பாங்க. நீ உள்ளவா. ஆமா, உங்க அத்தை தானே. உங்க அத்தை வரதுக்கு 6 மணிக்கு மேல ஆகும் மாமா. அது வரைக்கும் இவங்க எப்படி மேய்ஞ்சிட்டு இருப்பாங்க? இவங்களெல்லாம் உள்ள போட்டு அடைக்கணும் மாமா. எனக்கு வேலை இருக்கு மாமா. ஓ, அப்ப அத்தை வர்றதுக்கும் நேரம் ஆகும். பரவாயில்லையே, நல்ல சந்தர்ப்பமா இருக்கேன். இன்னையோட ஆடி மாசம் முடியுதுன்னு தான் பார்த்தேன். இன்னைக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஐயோ, நானே வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேனா? மாமா, நீங்க பாருங்க, அம்மா 6 மணிலாம் இல்ல, அவங்க சீக்கிரமே வந்துருவாங்க. நீங்க போங்க மாமா. ஆடி பொண்டாட்டி, இதுக்கு மேலாம் என்கிட்ட போய் சொல்லி தப்பிக்க முடியாது. ஒழுங்கு மரியாதை உள்ளவா. இப்ப நீயே உள்ள வரியா, இல்ல அக்கம் பக்கத்துல யார் பார்த்தாலும் பரவாயில்லன்னு தூக்கிட்டு போயிடுவேன். எப்படி வசதி? மாமா, மாமாதான். மாமா தாண்டி கூப்பிடுறேன். ஆடி உள்ள. இங்க பாரு, இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது. சொன்ன கேளு, வா. என்னதான் இருந்தாலும் நாளைக்கு நீ அங்க வந்துருவேன், அது வேற விஷயம். ஆனாலும் திருட்டுத்தனமா திருட்டு மங்க சாப்பிடுறதுல ருசி அதிகம். அதுக்காக தான் சொல்றேன். உள்ள ஓடியும் பொண்டாட்டி. வா. அடி, எப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்டேன். இப்ப பாருடி, உன்னை தூக்கிட்டு போறேன். நானே வரேன், வாங்க மாமா. உள்ள வருவேன், ஆனா நீங்க எதுவும் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். உங்க சேட்டையெல்லாம் காட்டக்கூடாது. நல்ல பையனா அமைதியா இருக்கணும். அது உள்ள போனதுக்கு அப்புறம் என் மைண்ட் எப்படி இருக்குன்னு பாத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். உள்ளவாடி.
ஓய் என்ன உள்ள வந்ததுக்கு அப்புறமா தள்ளியே நிக்கிறேன், பக்கத்துல வாடி. வேணாம், நான் இங்கே நிக்கிறேன். மாமா இங்க பாருங்க, இன்னையோட ஆடி மாசம் முடியுது தெரியும்ல. இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னைக்கு ஒரு நாள் காத்திருக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாமா? இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க மாமா. அதான் நாளையில இருந்து நான் அங்க வந்துட போறேன்ல, அப்புறம் என்ன மாமா? ஏய் நான் இப்ப உன்னை எதுக்கோ கூப்பிட்ட மாதிரி பேசுறேன், நான் உன்னை அந்த இடத்துல கூப்பிடல. அப்ப நீதான் அந்த ஆசையில இருக்க போல இருக்கு. மாமா ரெடி தான், நீ ஓகே சொன்னீனா மாமா ரெடிடி. ரொம்ப ஆசையா இருக்க போல இருக்கு. ஐயோ மாமா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க அப்படிதான் பண்ணுவீங்க, அந்த மாதிரி சேட்டை தான் நிறைய பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆள் இருக்கும்போதே உங்க சேட்டை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். இப்ப அம்மாவும் அப்பாவும் இல்ல, அது வர நேரம் ஆகும்னு உங்க சேட்டை வேற மாதிரி இருக்கணும்னு எனக்கு தெரியும். அதனால முன்னாடி இப்படி சொல்றேன். மாமா சொன்னா கேளுங்க சரிங்களா? இப்ப நீங்க நல்ல பிள்ளை மாதிரி வீட்டுக்கு போவீங்களா? நான் நாளைக்கு வீட்டுக்கு வந்துருவேனா? நாளைக்கு வீட்டுக்கு வரும்போது வா. இப்ப வந்ததுக்கு எனக்கு ஏதாவது வேணும்ல, சும்மா போக கூடாதுமா. பொண்டாட்டியை பார்த்துட்டு சும்மா போனா எப்படி? பொண்டாட்டி கொடுப்பா, புருஷன் வாங்கணும்ல, அதுக்காக தான் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். பொண்டாட்டி நீயா பக்கத்துல வந்துட்டீங்கன்னா உன்னோட முடிஞ்சிடும். நான் வந்தா பல பல பலானதெல்லாம் பண்ண வேண்டியது வரும், பாத்துக்க. பொண்டாட்டி தான் முண்ட கண்ணி. எப்படி இப்படிலாம் மாமா சொன்னதும் கற்பனை மாதிரி கப்பனை பிடிச்சிக்கிட்டேன். அப்போ உன்னோட போயிடுன்ற அப்படித்தானே? மாமா நீங்க பாருங்க மாமா, இன்னும் கொஞ்ச நேரம் தானே மாமா, இன்னைக்கு ராத்திரி அப்படி வின்றதுக்குள்ள ஓடிடும். நாளைக்கு நான் அங்க வந்துருவேன்ல, எது வந்தாலும் நம்ம வீட்டுல இருந்து. ப்ளீஸ் மாமா, இப்ப எதுவும் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம்னு கண்ணு மட்டும்தான் சொல்லுது, ஆனா உதடு வேணும் வேணும்னு சொல்லுது. அந்த உதடியில பார்த்து இன்னும் என்ன சும்மா நிக்கிற மடப்பையலேன்னு எனக்கு ரொம்ப திட்டுதுடி. அதனால இதுக்கு மேலே அமைதியா இருக்க கூடாது, ஆட்டத்தை ஆரம்பிக்க வேணாம். ஆரம்பிச்சிருவோமா? மாமா போங்க மாமா. சொல்ல பொண்டாட்டி, ஒரே ஒரு முத்தத்துக்கு இப்படி எங்க வைக்கிறேன்? நாளைக்கெல்லாம் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்கு, அப்ப என்ன பண்ணுவேன்? என்ன மாமா சொல்றீங்க? என்ன மாமாவா? போய் பொண்டாட்டி, நாளைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட், புரியல? சாந்தி முகத்தாண்டி நாளைக்கு நமக்கு. அப்பாவும் அம்மாவும் அந்த வேலையை பார்க்கதான் மும்மரமா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஓய் பொண்டாட்டி, வெக்கத்தெல்லாம் மூட்டை கட்டி வை. இப்ப படுற மாதிரியே நாளைக்கும் படாத, சரியா? போங்க மாமா. போங்கவா, இனி போங்கன்றதுக்கெல்லாம் இடமே கிடையாது, வாங்க மட்டும்தான். தயாரா இரு, நாளைக்கு நிறைய வாங்க வேண்டியது இருக்கு, கொடுக்க ரெடியா இரு, சரியா? உங்களுக்கு ரொம்ப தான் மாமா. பொண்டாட்டி சரி, இப்ப வந்ததுக்கு ஒண்ணு மட்டும் கொடு, அதை மட்டும் வாங்கிக்கிறேன். மீதி மத்ததெல்லாம் நாளைக்கு நீ கொடுக்குறியோ இல்லையோ நானே எடுத்துப்பேன். மாமா அத நாளைக்கு எல்லாமே இருக்குல்ல, இந்த ஒன்னையும் நாளைக்கு சேர்த்து வாங்கிக்கோங்க. இப்ப எதுவும் வேண்டாம், நீங்க கிளம்புங்க. வேணாண்டி, குடிச்சிடும் பாத்துக்க. அவனுக்கு மாதிரி திரும்ப. டேய் திரும்படி, அத்தை மாமா வரதுக்குள்ள குடுடி. அதான் நாளைக்குன்னு எல்லாமே இருக்குன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன? சரி நாளைக்கு கதை நாளைக்கு பார்க்கலாம், இப்ப வந்ததுக்கு ஏதாவது குடுடி. மட்டும் நீ பொண்டாட்டி குடுடி. சொல்லுங்க மாமா. நாளைக்கு நடக்க வேண்டியதுக்கு இன்னைக்கு லைட்டா ரிஹர்சல் பார்த்துலாமா? மாமா போங்க மாமா. சரி போயிடாத, நான் வாங்க வேண்டியதை வாங்கிக்கிறேன், அப்புறமா போ, சரியா? பொண்டாட்டி சொல்லுங்க மாமா. நாளைக்கு இதை விட எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கிடைக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அதெல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நான் பாத்துப்பேன். அப்படி சொல்றீ பொண்டாட்டி. பொண்டாட்டி நீயும் நானும் சேர்ந்தே வாழும் நேரம் போகும் தூரம் முடியாம நீடும் ஒன்னால உலக அழகாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங்ப்பா. சாரிப்பா, இன்னைக்கு 3 வீடியோவும் லேட்டாக போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. ஏன்னா நான் இன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போக வேலை இருந்ததா, வெளியில் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. வந்ததுக்கு அப்புறம் தான் வீடியோ மேக் பண்ணி போடுற மாதிரி இருந்தது, அதனால வீடியோஸ் எல்லாம் வந்தது லேட், சாரி. ஆமா டியர், வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால வீடியோஸ் எல்லாம் லேட் ஆயிடுச்சு. சோ சாரி டியர். ஓகே, விஷஸ் பண்ணிடலாமா? நிறைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய் சொல்லிடுவோமா? சப்ஸ்கிரைபர் உதயா, அவங்க தர்மபுரியில இருந்து ஹாய் சொல்லியிருக்காங்க. ஹாய் உதயா டியர். ஹாய் உதயா டியர். ஹாய் மேரி டியர். ஹாய் மேரி சிஸ்டர். ஹாய் மகாலட்சுமி சிஸ்டர். ஹாய் மகாலட்சுமி டியர். ஹாய் சுபாஷ் ப்ரோ. ஹாய் சுபாஷ் ப்ரோ.
சப்ஸ்கிரைபர் மகேஸ்வரி அவங்க நேட்டிவ் சங்கரன் கோவிலாமா. ஹாய் மகேஸ்வரி டியர். ஹாய் மகேஸ்வரி சிஸ்டர். ஹாய் பத்மாவதி டியர். ஹாய் பத்மாவதி சிஸ்டர். ஹாய் சித்ரா டியர். ஹாய் சித்ரா சிஸ்டர். ஹாய் விபின் செல்லக்குட்டி. ஹாய் விபின் தங்கம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஜானகி சிஸ்டர் அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஜானகி டியர். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஜானகி டியர். ஜானகி சிஸ்டர் நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஹாய் நர்மதா டியர். ஹாய் நர்மதா சிஸ்டர். நம்ம சப்ஸ்கிரைபர் கோமலா சிஸ்டர் அவங்களுக்கு 16வது திருமண நாள். அதாவது இன்னைக்கு இல்ல நேத்து வீடியோன்னு சொல்லியிருந்தாங்க. சாரி சிஸ்டர் நான் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களோட கமெண்ட் பார்த்தேன். அதனால இன்னைக்கு விஷ் பண்றேன். ரிலேட்டட் விஷஸ் சாரி. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் கோமலா சிஸ்டர். புருஷோத்தமன் ப்ரோ. விஷ் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி கோமலா சிஸ்டர். புருஷோத்தமன் ப்ரோ. கோமலா சிஸ்டர். புருஷோத்தமன் ப்ரோ. நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ப்ரோ நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டரோட குட்டி பாப்பா பிரணிகாவுக்கு இன்னைக்கு பர்த்டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிரணிகா தங்கம். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே பிரணிகா செல்லம். பிரணிகா தங்கம் நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க என் அங்கிள் ஆண்டியோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் செல்லக்குட்டி. நம்ம சப்ஸ்கிரைபர் கனகா சிஸ்டர் அவங்களுக்கு இன்னைக்கு திருமண நாள். இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் கனகா சிஸ்டர். பாலகிருஷ்ணன் ப்ரோ. விஷ் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி கனகா சிஸ்டர். பாலகிருஷ்ணன் ப்ரோ. உங்களுக்கு 2 ட்வின் பேபிஸ் அவங்களுக்கு ஹாய் சொல்ல சொல்லிருக்காங்க. ஹாய் நேகா டியர். ஹாய் நேத்ரா டியர். நேகா தங்கம். ஹாய் நேத்ரா செல்லக்குட்டி. நம்ம சப்ஸ்கிரைபர் சத்யா சிஸ்டர் அவங்களுக்கு இன்னைக்கு சூப்பர் வெட்டிங் ஆனிவர்சரி. இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் சத்யா சிஸ்டர். பார்த்திபன் ப்ரோ. விஷ் ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சத்யா சிஸ்டர். பார்த்திபன் ப்ரோ. சத்யா டியர். பார்த்திபன் ப்ரோ நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். அப்புறம் வினோத் குமார் ஐடியில இருந்து ஹாய் சொல்லிருக்காங்க. பட் அவங்க நேம் என்னன்னு சொல்லவே இல்ல. நான் உங்க ஐடியா வச்சு ஹாய் சொல்லிட்டுமா. ஹாய் வினோத் குமார். ஹாய் வினோத் குமார் ப்ரோ. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஜோதி டியர் அவங்க பெங்களூர்ல இருக்காங்க. ஹாய் ஜோதி டியர் உங்களோட கமெண்ட்ஸ் பார்த்தேன்ப்பா. உங்க கமெண்ட்ஸ் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆமா டியர் நீங்க போட்டிருந்தீங்க உங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்ல உங்க வீடியோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு போட்டிருந்தீங்க. எனக்கு அது படிக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நீங்க எதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க ஜோதி டியர். நாங்க எல்லாரும் எப்பவும் உங்க கூட இருப்போம். நாங்க எல்லாருமே உங்க ஃப்ரெண்டு தான். அக்கா தங்கச்சி எல்லாருமே இருக்கோம். ஸோ உங்களுக்கு எப்பெல்லாம் பேசணும்னு தோணுதோ நீங்க கமெண்ட் மூலமா பேசலாம் ஓகேங்களா. அதனால எதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க ஜோதி டியர். ஓகே ஹாய் ஜோதி டியர். ஜோதி சிஸ்டர் நாங்க எப்பவும் உங்க கூட இருப்போம். உங்களுக்கு எப்பெல்லாம் எங்க கிட்ட பேசணும்னு தோணுதோ நீங்க தாராளமா கமெண்ட் மூலமா பேசுங்க ஓகேங்களா. நீங்க லோன்லியா இருக்கீங்கன்னு நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. நாங்க எல்லாரும் இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸா சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸா நாங்க எல்லாருமே இருக்கோம். ஸோ எதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க ஓகேவா. இன்னைக்கு உங்க ஹஸ்பண்டோட நினைவு நாள் சொன்னீங்க. நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம். ஓகே ஜோதி டியர் இதை பத்தி நினைச்சு கவலைப்படாதீங்க. எப்பவும் நாங்க இருக்கோம் ஓகே. ஓகே டியர் எல்லாருக்கும் விஷ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் சாரிப்பா இன்னைக்கு வீடியோ லேட்டா போட்டதுக்கு. அதுக்கு ரீசனும் முன்னாடி சொல்லிட்டேன். 3 வீடியோவும் போட்டுட்டேன். கண்ணாமூச்சி மட்டும் கொஞ்சம் வீடியோ டைமிங் கம்மியா இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறமும் நான் லென்த்தியா கொண்டு போனேன்னா நைட்டு மேல ஆயிடும் வீடியோ போடுறதுக்கு. அதனால இதோட ஷார்ட்டா முடிச்சுக்கிட்டேன். ஐம் ரியலி சாரி. நாளைக்கு கொஞ்சம் கூட போட ட்ரை பண்றேன் ஓகேவா. ஓகே டியர் மறக்காம வீடியோஸை லைக் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க ஓகேவா. வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஓகே பை டியர். பை டியர்.